வணக்கம். நான் உங்கள் மோகனா. 13/8/2025 புதன்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம் வாங்க. தூத்துக்குடி ஆகஸ்ட் 13 கல்லூரி வகுப்பறையில் நாட்டு வெடி வெடித்து 2 மாணவர்கள் படுகாயம். புத்தக பையில் இருந்ததை எடுத்து விளையாடிய போது விபரீதம். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வகுப்பறையில் புத்தக பையில் எடுத்து வந்த நாட்டு வெடியை மாணவர்கள் எடுத்து விளையாடிய போது திடீரென வெடித்து சிதறியதால் 2 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி பாளையங்கோட்டை ரோட்டில் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி அமைந்துள்ளது. இங்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த கல்லூரியில் ஆறுமுக நெறியை சேர்ந்த மாணவர் வெங்கடேஷ் என்ற வயது 17 என்பவர் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் தனது நண்பருடன் கோவில் கொடை விழாவுக்கு சென்றிருந்தார். அப்போது அவரது நண்பர் திருவிழாவில் பயன்படுத்தக்கூடிய திரியுடன் கூடிய ஒரு நாட்டு வெடியை வெங்கடேஷிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை அப்போது வெடிக்க வைக்காமல் வெங்கடேஷ் தான் கொண்டு வந்திருந்த ஒரு பையில் வைத்து விட்டாராம். பின்னர் கோடை விழாவில் கலந்து கொண்டு வெங்கடேஷ் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு வந்து விட்டார். நேற்று காலை வெங்கடேஷ் அவசரமாக வீட்டிலிருந்து கல்லூரி கிளம்பினார். அப்போது எதிர்பாராத விதமாக வெடி இருந்த பையில் புத்தகங்களை அடுக்கி வைத்து கொண்டு கல்லூரிக்கு வந்து விட்டதாக கூறப்படுகிறது. கல்லூரி வகுப்பறைக்கு வந்து பார்த்தபோது தான் பையில் நாட்டு வெடி இருப்பதாக பார்த்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த வெங்கடேஷ் தனது நண்பர்களிடம் பையை தொட வேண்டாம் என்று கூறினார். ஆனால் மதிய உணவு இடைவெளியின் போது வகுப்பறையில் இருந்து சக மாணவர்களான மாதவன் 17, முரளி கார்த்திக் 16 உள்ளிட்டோர் வெங்கடேஷின் எச்சரிக்கையை மீறி அவரது பையிலிருந்து வெடியை கையில் எடுத்து விளையாடியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் நாட்டு வெடி இருந்த திரியை இழுத்துள்ளனர். இதனால் எதிர்பாராத விதமாக அந்த வெங்கடேஷ் வெடி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் மாதவன் என்ற மாணவனின் வலது கையிலும் முரளி கார்த்திக் என்ற மாணவரின் பகுதியிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சக மாணவர்கள் அலறினர். காயமடைந்த 2 மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சை தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா.